அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 6 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, குரூப் 2A முதன்மை தேர்வு ஹால் டிக்கெட்டுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி government.in ஆகிய இணையதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், சார் பதிவாளர், துணை வணிக வரி அலுவலர், தொழிலாளர் உதவி ஆய்வாளர் உட்பட பல்வேறு பணிகளில் உள்ள 2540 காலி இடங்களை நிரப்ப பிப்ரவரி 8 மற்றும் 23ஆம் தேதிகளில் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. இரண்டாவது அறிவிப்பு, தென் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழ்நாடு, புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். ஜனவரி 30ஆம் தேதி இன்று தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். காலை வேளையில் பனிமூட்டம் இருக்கும். தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை ஜனவரி 31ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் வட தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை எந்தவிதமான எச்சரிக்கையும் இல்லை மீனவர்களுக்கு. மூன்றாவது அறிவிப்பு, சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாதாந்திர பார்க்கிங் பாஸ் வழங்குவது பிப்ரவரி 1 முதல் நிறுத்தம், மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. நான்காவது அறிவிப்பு, ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உயர்திறன் ஊக்கத்திட்டம் அறிமுகம். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதிதிராவிட மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை வழங்குவதற்கு பதிலாக அவர்களின் வேலைவாய்ப்புக்கான திறன்களை வளர்த்து பொருளாதார ரீதியாக ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் ஸ்கில் வவுச்சர் 12,000, 15,000 மற்றும் 25,000 என 3 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கான இணையவழி விண்ணப்பமானது 30/1/2025 விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இணையதளத்திற்கு சென்று நேரடியாக 28/2/2025 விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு, ஆட்டோக்களுக்கு புதிய கட்டணமாக அரசு நிர்ணயம் செய்துள்ள முதல் 1.8 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கட்டணமும் கூடுதலாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 18 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை பயணம் செய்தால் 50% கூடுதலாக வசூலிக்கப்படும் என்றும், காத்திருப்பு கட்டணமாக நிமிடத்திற்கு 1.50 காசுகள் பெறப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அரசு நிர்ணயித்த இந்த கட்டணத்தை மீறி ஆட்டோ ஓட்டுநர்கள் தன்னிச்சையாக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடைசியாக ஆறாவது அறிவிப்பு, பண்டைய பழங்குடியின மக்களுக்கான பிரதம மந்திரியின் பெருந்திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தற்போது 108 கோடி ரூபாயை மாநில அரசின் கூடுதல் நிதியாக விடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கும் 500 கோடியை கூடுதலாக ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 2025, 24, 25 1 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு. கலைஞரின் கனவு திட்டம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது எனவும் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த 6 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.